Hello friends, welcome back to Andhra Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு எக் ரெசிபி. சட்னி ஈஸியா ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிரலாம். நம்மளோட பொரியல் எதுவும் இல்லாத சமயத்துல ஒரு முட்டை இருந்தா போதும் ஈஸியா நம்ம ஒரு டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி ஈஸியா ரெடி பண்ணிரலாம். மசாலா எக் புர்ஜி தான் இது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், பருப்பு ரசம் எல்லாத்துக்குமேவும் சூட் ஆகிற மாதிரி ஒரு பொரியல். அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பொரியல் இது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் எதுவும் காய் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த புர்ஜியோட ரைஸை மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி அனுப்பிடலாம். சட்டுன்னு ரொம்ப நேரம் வேலை இழுக்காது, ஈஸியாக ரெடி பண்ணி அனுப்பி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் பிரியப்பட்டு ரொம்ப சாப்பிடுவாங்க. ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோட தெலுங்கு ரெசிபீஸை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க இந்த டேஸ்டான மசாலா எக் புர்ஜியை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். மசாலா எக் புர்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 6 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான் இந்த மசாலா புர்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு பெப்பர் தூள் காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம எக் புர்ஜி செய்யலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இதோட பொடிசாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும். இவ்வளோ இது ஃப்ரை ஆனால் போதும். இதில் இப்போ தேவைக்கேற்றாறு உப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு லேசாக ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், 1 மினிட் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம எக்ஸ் எல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 6 முட்டையுமேவும் நான் உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் 6 முட்டையும் உடச்சி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். இதெல்லாம் அப்புறமா நம்ம எல்லாமே உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த பீசஸ் உங்களுக்கு பெரிய பீசஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி பெரிய பீசஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நல்லா எங்களுக்கு ரொம்ப பொடுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு லேசாக கொத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டான எக் புர்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். மசாலா நல்லா ஸ்பைசியாக உங்களுக்கு பெப்பர் தூள் பிடிக்கும்னா நீங்கள்
பெப்பர் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் ரைஸை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்து விடலாம். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, யாராக இருந்தாலும் லஞ்சுக்கு இதில் நம்ம சாதம் வடித்து வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எக் ரைஸ், மசாலா எக் ரைஸ் மாதிரி கொடுத்து விட்டுறலாம். ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம இதை. அவ்வளோதான், நம்மளோட எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைகள் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான எக் புர்ஜி பருப்பு சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரெகுலராக சாதம் செய்கிற அரிசியில் கூட நீங்கள் உதிரியாக சாதம் வடிச்சிட்டு இதில் எக் ரைஸ் மாதிரி கிண்டிக்கலாம். இதிலே சாதம் உதிரியான சாதத்தை போட்டு கிளறி விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடுறதுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா எக் புர்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தப்பாமல் கிடைக்கும். நீங்கள் என்னோட ரெசிபிஸை பார்த்து ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய். வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.